ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய நெற்றியை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்ததை வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உன்னை வடிவமைச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர தயாராயிடுச்சு. நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை இந்த அளவுக்கு பலமாக ஆக்கும்னு நீ ஏன் நினச்சிருக்க மாட்ட? ஆமேன் செல்லமே. அந்த அளவுக்கு எல்லா கஷ்டங்களையும் பட்டு இப்போது தைரியமான ஆளாக நீ மாறிட்ட. அதனால இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து வலிமையுள்ள பிள்ளையாக நீ மாறிவிடியேன் செல்வமே. உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைய நீ எப்போதும் யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காம உன் பாதையில் நீயாக போய்கிட்டே இரு. நீ வேகமாக போக வேண்டிய இடத்துல உன் கால்களுக்கு சக்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தை நீ சிறப்பாக செய்யணுமோ அந்த இடத்துல உனக்கு துணையாக நான் இருந்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். எந்த இடத்துல நீ நிதானமாக கவனமாக மெதுவாக போகணுமோ அந்த இடத்திலும் நானே உன்னை தாங்கி வழி நடத்துவேன் என் செல்வமே. உனக்கென உருவாக்கப்பட்ட நல்ல நேரமும் நல்ல விஷயங்களும் நல்ல சூழ்நிலைகளும் என் ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னை பலவீனமாக்கும் எந்த விஷயத்தையும் உன் முருகன் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பாக உன்னை பலமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ மனசில் அடக்கி வச்சிருக்க வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சிகளும் மிகப்பெரிய பலன்களாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ பயப்படுறப்ப நான் உன் கூட உன் தோளில் கை வச்சுக்கிட்டு உன் பக்கத்தில் இருப்பேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த விதத்திலும் எந்த கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் நீ மூழ்கி போக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்க துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் நிலாவும் இருட்டும் ஒரே இடத்தில் இருக்க முடியாதல்லவா? நிலவு வந்துட்டாலே அந்த இடத்துல இருள் விலகி போயிடுன்னு தானே அர்த்தம். இந்த முருகன் நானும் உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்துட்றேன். என் செல்ல பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே. உனக்காக நான் உருவாக்கி கொடுத்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக வரப்போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காக காத்திருந்தியோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட்டு வீழ்ந்து போக நான் விட்டுட மாட்டேன். எந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறாயோ, எதுக்காக கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறாயோ அது நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசை ஒரு ஆலயமாக நினச்சிக்கிட்டு அதை சுத்தமாக வச்சுக்கிட்டினா உன் மனசுக்குள்ளே வந்து நான் குடியேறி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். யாராவது எதையாவது சொல்லி உன் மனசை உடைக்க முயற்சி செஞ்சாலும் நீ மன தைரியத்தோடு இரு. நீ சரியாக இருந்தினா யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இப்போது உனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகளை எல்லாம் நான் திறந்து வைக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான புது வாய்ப்புகளை உன் கண்களில் நான் காட்டுவேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழுகிற உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இப்போது இருக்கும் சூழ்நிலை உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல. வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை தானே பார்த்துருக்க, இன்னொரு பக்கம் ஒளிமயமாக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ நடந்து போகும் பாதையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். தடுமாறி நிற்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். உன் முயற்சியும் உன் தைரியமும் நம்பிக்கையும் என் அருளும் ஒன்றாக சேரும்போது இனிமே நீ ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லா வகையிலும் நீ வெற்றியை எதிர்கொள்ள நான் உனக்கு துணை இருப்பேன். நீ எப்போதும் சாதாரண பிள்ளை அல்ல, அசாதாரணமான சக்தி வாய்ந்த பிள்ளை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட அமைதியாக இரு. ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ வாழ்க்கையவே வென்றுவாய் என் செல்லமே. நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசின் அடியில் பதுங்கி கொண்டிருக்கும்
வலியையும் வேதனையையும் கவலைகளையும் பயத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போது இந்த நிமிஷம் கூட நான் நினச்சேன்னா உன் மனசை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க முடியும். என் நெற்றியை தொட்டு விட்டனே, இனி எந்த வகையிலும் கஷ்டப்படாமல் போராடாமல் உனக்கான அனைத்தையும் வெகு சிறப்பாக பெறப்போற. எந்த கண்ணீரும் எந்த கவலையும் எந்த தனிமையும் இனி உன் வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ எத்தனை முறை மனசு உடைஞ்சு போனாலும் ஒவ்வொரு முறையும் உன்னை புதிதாக நான் உருவாக்குவேன். ஒரு மண் உடைஞ்சு போச்சுன்னா அந்த மண்ணை நல்லா கலக்கி அதிலிருந்து ஒரு உருவத்தை செய்வார்கள் அல்லவா? மண் பாண்டமாகவோ சிற்பமாகவோ ஒரு மண் எப்படி உருவாகுதோ அதே போல உன் மனசும் ஆன்மாவும் நிச்சயம் ஒரு உருவமாக வெற்றியாக உருமாறப் போகுது. நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில சிறப்பான மாற்றத்தை நான் கொண்டு வரதான் போறேன். ஒவ்வொரு நாளும் சோர்வோட சோர்ந்து போயிருக்க உனக்கு இனி எந்த வகையிலும் சோர்வும் தோல்வியும் வராத அளவுக்கு உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்க போறேன். இனிமே உன்னால் முடியாது, உனக்கு இது சரியாக வராதுன்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு என் செல்ல பிள்ளையான உன்னை திறமையான தனித்துவம் உள்ள ஆளாக மாற்ற போகிறேன். நீ நினைக்கிறத விட உன் வாழ்க்கை இனி அழகாக மாறப்போகுது. உன் குழப்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான மன அமைதியை நான் கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என் செல்வமே. நீ மனிதர்கள்ட்ட உதவி பெற்றிருந்தால் கூட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க உதவி செய்ய முடியாது போன்னு உன்னை துரத்தி அடிக்கலாம், உதவி செய்ய முடியாதுன்னு உன் மனசை காயப்படுத்தலாம். ஆனால் இந்த முருகனிடம் நீ நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய எந்த விஷயங்களையும் உதவிகளையும் நான் செய்யாமல் விட மாட்டேன். நம்பிக்கை ஒன்று தான் உன் வாழ்க்கையை முழுவதுமாக வழி நடத்த போகிற விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த முருகனின் மேலே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து உனக்கு வெற்றி பெறுவதற்கு தேவையான உண்மையான சக்தியை நான் கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி உனக்கான வெளிச்சத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் நல்லபடியாக வெற்றிகரமாக மாறதான் போகுது. நீ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுற, உன் போராட்டம் என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்றவங்க உன்னை என்னென்னவோ சொல்கிறாங்களே, குறைவாக பேசுகிறாங்களேன்னு யோசிக்காத. உன் கஷ்டத்தை நீ படுறத நான் பார்த்த இந்த முருகன் அதுக்கேற்ற நல்ல வழிகளை காட்ட தான் வந்திருக்கேன். நீ சொல்லாத சொற்களையும் யாருக்கும் தெரியாமல் வடித்த கண்ணீரையும் உணர்ந்த இந்த முருகன் உன் பயத்தை போக்கி உனக்கான முன்னேற்றத்தை தர்றேன். நீ நிற்கிற இடத்திலெல்லாம் நானும் உன் கூடவே நின்று உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன் மனசுக்குள்ள நீ எதை யோசித்து கவலைப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேரோட வார்த்தைகளை தாங்க முடியாமல் மனசுக்குள்ளே நொந்து நூலாகி போகிறேன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். யார் உன்னை குறை சொன்னாலும் அதை பெருசாக காதில் வாங்கிக்க வேணாம். ஏன்னா உன்னை குறை சொல்கிற அளவுக்கு இங்கு யாரும் உத்தமர்கள் இல்லையேன்னு செல்லமே. அதே போல் நீயும் எந்த விதத்திலும் உன்னை குறைவாகவோ தாழ்வாகவோ நினைக்காத. இந்த முருகனின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ குறைஞ்சு போக மாட்ட. நீ கீழே விழுகாத அளவுக்கு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு இந்த முருகன் நான் செய்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ அழுத நாட்களிலும் நானே உன்னை கை கொடுத்து தூக்கி விட்டேன். அப்படிப்பட்ட நான் இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். இப்போது உன் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை சீக்கிரமே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் என் அருள் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ செய்கிற எல்லா நல்லதையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் அதுக்கேற்ற நல்லதை நன்மைகளை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கு திருப்பி கொடுப்பேன். தனிமையில் இருக்கிறதால நீ துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ பலவீனமாகவோ அவசியமில்லை. தனிமையை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை உனக்கான வலிமையை நான் கொடுப்பேன். வலிமை என்பது நிம்மதியாக இருந்தாலும் அது வலிமைதான், அமைதியாக இருந்தாலும் சக்தி தான். நீ வலிமையுள்ள ஆள் என்பதை இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும், தெரியப்படுத்தணுன்ற அவசியமில்லை. நீ தானாகவே ஜெயிச்சு நிற்கும் போது
இந்த உலகம் அமைதியாகவே உன் வலிமையை புரிஞ்சுக்கும் என் செல்வமே. உன் கஷ்டங்களை எல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லாம சத்தம் இல்லாம தாங்கிக்கிட்டு இருக்கதே மிகப்பெரிய வலிமைதான். நீ எதிர்பார்க்கறதை எல்லாவற்றையும் நான் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தாமதமாகும் விஷயங்களையும் தள்ளி போகும் விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படாத. ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்குள்ளிருக்கும் பலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிஜமான வெற்றிகளை தருவேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவது மட்டுமே என் நோக்கம். உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னால் முடியாது நினைக்கிற விஷயங்களில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன். உன் எதிர்காலம் மிக பிரகாசமானதாக உன்னை வந்து சேர்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இனி வரப்போகிற நாட்களில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். நீ என்னை நம்பி முன்னால் போனினா உன்னை தடுக்க எதுவும் சக்தி உடையதாக இருக்காது என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கும் இருளை எல்லாம் அகற்றி உனக்கான நம்பிக்கையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர்றேன். எப்போதும் நீ உன்னை சாதாரணமாக நினைக்காதே. சக்தி வாய்ந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எந்த சிக்கலும் சிரமமும் இல்லாமல் உனக்கான முழு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். வாழ்க்கையோடு போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகவே இனி எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். நீ பலமாக நடந்து கொள்வது உன்னுடைய முயற்சியால் அல்ல. இயல்பாகவே நீ மிகவும் பலமான தைரியமான பிள்ளை. ஆனால் உனக்குள் இருக்கும் சக்தியையும் திறமையையும் மறந்துட்டு தான் நீ உன்னை பலவீனமாக நினைக்கிறாய். முதல்ல தைரியத்தோடு எழுந்து நில்லு. இந்த முருகன் உன் வாழ்க்கையில் விளக்கேற்றி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இனிமே நீ ஜெயிக்கிறத இங்கு யாராலும் தடுக்க முடியாது. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிகளுக்கும் சேர்த்து உன் வேகத்தை பார்த்து நான் உனக்கான முன்னேற்றத்தை தருவதற்காகவே ஓடி வந்திருக்கேன். நாளைக்கே நீ எதிர்பார்த்தது நிச்சயம் வெற்றிகரமாக நல்லபடியாக மன மகிழ்ச்சியை தரும் விதமாக உன்னிடம் வந்து சேரும். நீ ஒரு ஆற்றல், நீ ஒரு வேகம், நீ ஒரு கடல் அலை. கடல் அலையை நிறுத்த முடியுமா? முடியாது தானே. கடல் அலையை போல முன்னேறி வந்து வாழ்க்கையை ஜெயிச்சு உயர்ந்து நின்றுவிடு என் செல்லமே. நீ அமைதியாக இருப்பதால யாராவது உன்னை பலவீனமான ஆளு கோழைன்னு நினைச்சா அது அவர்களுடைய தவறு. நீ அமைதியாக இருந்தே வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை. உனக்குள் இருக்கும் சக்திக்கு எல்லை கிடையாது. உன் சக்தியின் மூலமாக நீ வாழ்க்கையை வென்று எடுப்பாய் என் செல்வமே.